எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம நாதமுனிகள் ஸ்டோரியை பார்ப்போம். நாதமுனிகள் இல்லைன்னா நம்மளுக்கு 4000 தீபம் தான் இல்லை. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இது இந்த பாடல்கள்லாம் 4000 தீபத்தில் சேர்ந்தது தான். சாத்தமுறை பாடல்கள். இந்த பாடல்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது, நாதமுனிகளால் தான் கிடைச்சிது. நாதமுனிகளோட கதை என்னன்னா, அவர் பிறந்து காட்டுமன்னார்குடின்னு ஒரு ஊர், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த காட்டுமன்னார்குடியில் வீரநாராயண பெருமாள் கோயில் இருக்கு, வீரட்டானேஸ்வரன் ஈஸ்வரன் கோயில் இருக்கு, வீரநாராயண பெருமாள் கோயில் இருக்கு. இந்த பெருமாள் கோயிலில் இவர் கைங்கரியம் பண்ணியிருக்காரு. இவரோட ஊர் அங்கேருந்து பக்கத்துலேயே தான், ஒரு 1 கிலோமீட்டர்ல அங்கேயே லோக்கல்லையே காட்டுமன்னார் கோயிலே ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு வீடு இருந்தது அவருக்கு. அவர் வீட்டை இன்னைக்கு அதை நினைவகமாக மாற்றிருக்கா. அன்றைக்கி வீடாக இருந்தப்போ தான் நானும் ரங்கநாதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். நானும் ரங்கநாதன் போயிருந்தப்போ அதெல்லாம் போனோம். அங்கே போனோம். அங்கே கூட்டிட்டு போனால், அங்கே போனால் அது ஒரு வீடு மாதிரி இருந்தது, அவ்வளோதான், ஓட்டு வீடு. அந்த வீட்டில் தான் அவர் இருந்திருக்கார் அந்த காலத்தில். இப்போ அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அங்கே போயிட்டு அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு, இவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி கைங்கரியம் கோயிலுக்கு பெருமாளுக்கு தனம் எடுத்துக்கிறது வேற, அதாவது திக்கு தெரியாமல் இருக்கிற நிலைமை. என்ன பண்ணுறது, எப்படி போக போகிறது வாழ்க்கைன்றது தெரியாமல் தினம் கோவிலில் போது பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணுறது, அங்கே கைங்கரியம் பண்ணுறது, மடப்பள்ளியில் சமையல் பண்ணுறது, பிரசாதம், கோவில் பிரசாதம் ஏதாவது கொஞ்சம் கொடுப்பா, அதை சாப்பிட்டு அப்படியே காலம் தட்டிக்கிறது. இப்படியே தள்ளிட்டு இருக்காரு. ஒரு வழி தெரியாத போச்சுட்டு அப்படியே தடுமாறிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, மேலக்கோட்டையிலேருந்து ஒரு குரூப் இந்த பெருமாள் சேவிக்கிற குரூப் இதுக்குன்னே இருக்கும், கோயிலாக போயிட்டு இருக்கும். பெரிய ஒரு குரூப், அப்படியே இந்த சேவார்த்தி குரூப்பு. அது மேல்கோட்டையிலேருந்து வருது. மேல்கோட்டையில் அந்த கோயிலில் பெருமாள் கோயிலில் வீரட்டானேஸ்வரர் கோயிலை சந்திச்சு அங்கே பெருமாளை சேவிக்கிறான். பெருமாளை சேவிச்சு எல்லாம் பெருமாளை சேவிச்சு எல்லாம் ஆறுது. எல்லாம் பெருமாளை எல்லாம் சேவிக்கிறா. சேவிக்கும் போது என்ன பண்ணுறா, அந்த 4000 தீபத்தில் கும்பகோணத்தில் சாரங்கமணி பெருமாளை புகழ்ந்து பாட்டு ஒரு 10 பாட்டு இருக்கும். 6ஆவது அடியர் உடலம் நின்பால் நண்பாயே நீராய் அலைந்து கரைய உருகின்ற நெடுமாலே சீராய் சென்னல் கவரி வீசும் செந்நீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் கிடந்தாய் கண்டே நெம்மானே அப்படி பாட்டு. 10 பாட்டு அது. எம்மானே வெள்ளை முத்தியா என்னை ஆழ்வாரே எம்மாறும் வேண்டுமாற்றால் அவை எயிலாரே செம்மா கமலம் செழுநீர் மிசை கண்மலரும் திருக்குழந்தை அம்மாள் அவர் கண் வளர்கின்றானே நான் என் செய்கேனே. இது 10 பாட்டு அது. அந்த பாட்டில் கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, உருளையின் பிள்ளை பேச்சு முறையுண்டு அவளை உருக்கொண்டான் அவளை உருண்டான் கடல் கலவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன 1010 அப்படின்னு வரும். மலிய சொன்ன 1010 மழை வீரவல்லார் காமர் மானோய் நோக்கியரே அப்படின்னு பாட்டு. காமர் மானையை நோக்கியரேன்னு இந்த பாட்டை கேட்ட உடனே, இந்த 10 பாட்டை கேட்ட உடனே இந்த கடைசியில் வருது பாருங்க, குழலின் மல்லியை சொன்ன 1010. இந்த வார்த்தை நாதமுனிகளுக்கு ஒலிச்சுட்டே இருக்கு அவர் மனசுல. அந்த 1010 அப்போ 1000 இருக்கு. 1000 இருக்கிறதுனால தான் இந்த 10 சொல்றாரு இவர். 1010 சொல்றாரு சொல்லியிருக்காரு நம்மாழ்வார். அப்ப அந்த 1000 எது அப்படின்றது அவருக்கு. இந்த 1000 எனக்கு வேணும், மீதி இந்த 10 பாட்டு இங்கே இருக்கு, மீதி 990 எனக்கு வேணும் அப்படின்னு இப்போ கேட்குறாரு இவருக்கு அவாகிட்ட. அந்த யாத்திரை வந்துருக்காரு. ஐயோ அவா சொல்கிறா, ஐயோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எங்கள் ஊரில் இதை சொல்லி கொடுத்தா, இந்த பெருமாளை சேவிக்கு போகும்போது இந்த 10 பாட்டை சேவிக்கணும்னு சொல்லியிருந்தா, அதனால் அந்த 10 பாட்டை நான் சேவித்தேன். 6ஆவது அடியர் உடலம் பாடலையும் அதுலேருந்து ஆரம்பித்து அந்த கடைசி 10 பாட்டு வரைக்கும் பாடினேன், எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி அங்கே போனாங்க, நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, ஆழ்வார் திருநெல்வேலி நம்மாழ்வார் பிறந்த ஊர், அங்கே போய் விசாரிச்சீங்கன்னா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறார், இந்த மனவாளம் இவருக்கு இந்த நாதமுனிகளோட இயற்பெயர் ரங்கநாதன் பேர். ரங்கநாதமுனிகள் தான். ரங்கன்றது மறைஞ்சு போச்சு, நாதமுனிகள்ன்றது நின்று போச்சு. இந்த ரங்கநாதன் என்ன பண்ணுறாரு, புடிவாதம் ஜாஸ்தி, எந்த காரியம் சாதிக்கணுன்றது உண்டு. அஷ்டாங்க யோகம் படித்தவர். அஷ்டாங்க யோகம்னா எல்லாத்தையும் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த அஷ்டாங்க யோகத்தை அவர் கடைசியில் இதில் அப்ளை பண்ணுவார்.
அந்த கணினி சிறுத்தாம் பாட்டு சொல்லும்போது இப்போ இவர் என்ன பண்ணுறார், திருப்பூர் போகிறார். இங்கேருந்து போய் ஆழ்வார் திருநகருக்கு போகிறார். ஆழ்வார் திருநகர் போய் விசாரிச்சா அவளுக்கு யாருக்கும் ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல யாருக்கும். உடனே அங்கேருந்து ஒரு பழைய பட்டாச்சார் ஒருத்தர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன பொண்ணு பண்ணுங்க, அவரோட சிஷியன் ஒருத்தர் இருந்தார் இங்கே, திருமணி மதுரகவி ஆழ்வார்னு. அந்த மதுரை ஆழ்வாரோட ஊர் இங்கே பக்கத்தில் தான் திருக்கோளூர்னு. அந்த திருக்கோளூரில் போய் மதுரை ஆழ்வாரை பற்றி விசாரிச்சிங்கன்னா அவர் ஏதாவது யார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரா என்னன்னு தெரியும்னு சொல்கிறார். இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை விடுறது இல்லையா, அதனால வந்ததை விடக்கூடாது, விடாமுயற்சி போகிறார். பிடிவாதம் ஜாஸ்தி, விடாமுயற்சியோட எப்படியாலும் கண்டுபிடிச்சாகணுன்றதுக்காக போகிறார். போனால் அங்கே போய் தேடினா மதுரை காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவரெல்லாம் இல்லை, இப்போ இந்த ஊர்லேயே இல்லை. ஆனால் அவரோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், பராங்குசதாசன் பேர். நம்மாழ்வார்தாசன்வா பராங்குசதாசன்வா அவர் இங்கே தான் இருக்கார். அவர்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்கன்ற. இவர் என்ன பண்ணுறார், சரின்னு பராங்குசதாசன் கிட்ட போகிறார். பராங்குசதாசன் அங்கே இருக்கார். அவர்கிட்ட வந்து பலவாறு விஷயங்களை சொல்லி, இது மாதிரி நான் உங்கள் தேம்பட்டல் பக்கத்தில் காட்டுமன்னார்குடியிலேருந்து வரேன் அப்படின்னா அவர் பராங்குசதாசன் பேச மாட்டேங்கிறார் நிறையா. அவர் வந்து அந்த அந்த மதுரகவி ஆழ்வார் சிந்தனை, நம்மாழ்வார் சிந்தனை, அவரோட பரமகுருவோட சிந்தனை. அது அந்த குரு, அதாவது குருன்றது வேற, குருன்றது ஆச்சாரியன். ஆச்சாரியன்றது வந்து தனக்கு போதனை பண்ணுவா. அவருக்கு ஒரு ஆச்சாரியன் இருப்பா இல்லையா, தனக்கு போதனை பண்ணுவாங்க, அவளுக்கு பேர் பரமாச்சாரியான்னு பேர். அதனால பரமாச்சாரியார்ன்றது இன்னைக்கு சங்கராச்சாரியார் பரமாச்சாரியார்னுவா. பரமாச்சாரியார்ன்றது என்னன்னா குருவோட குரு, பரமகுருன்னு வாழ. அதுதான் அவரோட குருவோட குருவாக நம்மாழ்வார், அவரை பற்றின சிந்தனை, அவரோட குரு மதுரகவி ஆழ்வாரோட சிந்தனை, இதுலேயே தான் அவருக்கு மைண்டு லயிச்சிருக்கு. இது எதுவுமே இல்லை அவருக்கு. இவர் கேட்கறதெல்லாம் புரியல. காத்திருந்து தினம் காத்திருந்து காத்தால அவர் எழுந்து குளிக்கிறதுக்கு வரும்போது, அவர் அங்கே குளத்தாங்கரைக்கு வரும்போது குளத்தாங்கரையில் மீட் பண்ணி, ஏன்னா அந்த நேரம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா. குளிச்சுட்டு அவள் தவத்தில் போயிட்டாள்னா அப்புறம் அவளை பிடிக்க முடியாது. நின்று கேட்டு அவரை கேட்டு அப்படியா பிடிக்கிறார் அவர். அந்த பராங்குசதாசனை பிடிச்சி கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் இந்த பாட்டு இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் தெரியாது, இதெல்லாம் 1000 பாட்டுலாம் என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு இவர் எங்கள் ஆச்சாரியன் சொல்லும்போது சொல்லுவார், எங்கள் பரமாச்சாரியனை மனசில் நினச்சிட்டு முழுசா ஆத்மார்த்தமாக அதனுடைய கருத்தை பூரா அங்கேயே செலுத்தி, அந்த கண்ணினுள் சிறுத்தாம்புன்னு மதுரை ஏற்றின 11 பாட்டு இருக்கு. அந்த 11 பாட்டை 4000 தரம் யார் வந்து நம்மாழ்வார் பிறந்த இடமான புளிய மரத்தடி, இன்னைக்கு அந்த திருக்கோளூர் இதில் ஆழ்வார் போய் பார்த்தீங்கன்னா ஒரு புளி இருக்கும், புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு பேர் புளியாழ்வார் தான் பேர். அந்த புளிங்குடி ஆழ்வார் பேர். திருப்புலிக்குடியில் அந்த அந்த புளி இருக்கும், அந்த புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்து பொந்தில் தான் நம்மாழ்வாரை போட்டு போயிரு அவள் அப்பா அம்மா, வெறும் பிண்டமாக பிறந்தவரை. அது நம்மாழ்வார் கதையை சொல்லும்போது வரும். அது நான் சொல்கிறேன் அப்புறம். இது இந்த அளவில் இவர் வந்து அங்கே புளிய மரத்துக்கிட்ட போய் இந்த நம்மாழ்வார் இது பண்ண, நான் எங்கள் பதில் கடிதம் சிறுத்தாம் 10 பாட்டை 11 பாட்டை 4000 சொன்னால் நம்மாழ்வார் பிரசன்னமாவார் அப்படின்னு ஒரு என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர். அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியாது. அது ஆகும், ஆவார், ஆகாமலும் போகலாம். அதை ஒருவேளை அவர் மிகைப்படுத்தி சொன்னதாக இருக்கும், இல்லை நம்ம பண்ணுற அந்த நம்ம சிரத்தையில் குறைஞ்சதுனாலும் அது இல்லாமல் போகும். அதனால் அதை பற்றி இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அதை வேணால் பண்ணி பாருங்க, அது ஒன்று தான் வழி, வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பராங்குசதாசன் க்ளீனாக சொல்லிடுறார், நம்மாழ்வாரை பற்றியே இங்கே இருக்கா யாருக்கும் தெரியாது. இது அவர் பாட்ட பாடலில் வேறு இது பாட்டுறதுக்கு யார் இருக்கா, ஒருத்தரும் இல்லை. நம்மாழ்வார்லாம் அப்புறம் இவர் வந்து நாதமுனிகள் வந்து 4000 வழியில் கொண்டு அப்புறம் தான் நம்மாழ்வார் பிரசித்தி ஆகிறார். அது வரைக்கும் நம்மாழ்வார் அந்த பிள்ளைய பொறுத்துலேயே அந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பார், அவ்வளோதான். அந்த அளவில் அப்படியே இருந்துட்டுருக்கார். சரி, நாளைக்கு இந்த கணினி சிறுத்தாம்பை எப்படி அவர் அப்ளை பண்ணுறார் நாதமுனிகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாதமுனிகள் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். நேற்றுக்கு வந்து பராங்குசதாசர் க்ளீனாக சொல்லிடுறாரு எல்லாம், எங்கேயும் வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இவர் சொன்னது, ஆழ்வார் சொன்னது இதுதான், எனக்கு வந்து மதுரை சொல்லிட்டு போனது இதுதான். நீங்கள் வந்து நான் இந்த கணினி சிறுத்தாம்பை புளிய மரத்துக்கிட்ட போய் திருப்புலி ஆழ்வாருக்கு எதிராக நீங்கள் ஓதினீங்கன்னா அதை வந்து சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, 4000 தரம் பண்ணினா உங்களுக்கு நம்மாழ்வார் தோன்றுவார்னு அவர் சொன்னார். அது என்னன்றது எனக்கு தெரியாது, உண்மையாகவும் இருக்கலாம்,
அது நடந்தாலும் நடக்கலாம், உங்களோட சிரத்தை கம்மியாக இருந்தால் அது தெரியாமலும் போகலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேறு யாருக்கும் இங்கே அவரை பற்றியே ஒன்றும் தெரியாது, யாரை பற்றியும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப பழைய கதைன்னு சொல்லி அனுப்பிடுறார். இவருக்கு வந்து வைராக்கியம் அது ஜாஸ்தி. நாதமுனிகளுக்கு வந்து ரொம்ப வைராக்கியம். அவர் என்ன பண்ணுறார், நாதமுனிகள்ன்ற ரங்கநாத சுவாமிகள் அங்கே வரார். அப்புறம் நேராக ஆழ்வார் கோயிலுக்கு வந்து திருப்புளி ஆழ்வார் எதிர்க்க நின்று அவர் வந்து அஷ்டாங்க யோகம் படித்தவர். அப்பயே அந்த காட்டுமன்னார்குடியில் கோயில் இருந்தப்பயே அஷ்டாங்க யோகம் படித்தவர். அஷ்டாங்க யோகம்னா என்னென்னா 8 புலன்களை சொல்கிறது. அதாவது வாயில் பேசுறது, கேட்கறது, பார்க்கறது, தொடு உணர்ச்சி, ருசி நாக்கில் டேஸ்ட்டு, அப்புறம் உணவு கட்டுப்பாடு, உணவு வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது, சாப்பிடாமலே இருப்பாவா, மன கட்டுப்பாடு, மனசை கட்டுப்படுத்துறது. இந்த எட்டையும் சேர்த்து ஒரு யோகம் இருக்குது, அஷ்டாங்க யோகம்னு பேர். இந்த 8லையும் இதுவாயிருக்கணும், சித்தி பெற்றிருக்கணும். அவர் நினைச்சா பேசாமல் இருப்பார், நினைச்சா சொல்லாமல் இருப்பார், நினைச்சா பார்க்காம இருப்பார். பார்த்தாலும் நீங்கள் இப்போ நான் உங்களை பார்த்துட்டு பாரு, ஏன்னா உங்களை பார்க்குறாருன்னு அவருக்கு தெரியாது, நீங்களும் அவர் கண்ணில் பட மாட்டேன். அவருக்கு எதிரே அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரோ அதுதான் கிடைக்கும். அதேமாதிரி கேட்கறது காதில் 1000 பேர் 1000 பேசியிருந்தாலும் சரி, இவருக்கு என்ன எதை இவர் நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் கேட்பார், மற்ற எதுவும் காதில் விழாது. அது மாதிரி அதையெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர். அந்த மாதிரி அவர் நாதமுனிகள் என்ன பண்ணுறார், அந்த அஷ்டாங்க யோகத்தை அப்ளை பண்ணிட்டு ரொம்ப சிரத்தைன்னா அப்படியே அதிலேயே மூழ்கி சுத்தமாக அதிலே மூழ்கி வெளி உலகமே தெரியாமல் இருக்கணும். அந்த மாதிரி இந்த கண்ணீர் திருத்தாம்ப திருப்புளி ஆழ்வார் 4000 தானே சொல்கிறார். கண்ணீர் திருத்தாம்பன்றது 11 பாட்டு. 11 பாட்டைக்கு 4000 தானே சொல்லணும்னா என்ன ஆகுது? 4000 தானே சொல்கிறார், ரிப்பீட் பண்ணுறாரு. சாப்பிடல, படுக்கல, தூங்கலை, எதுவுமே இல்லை, தூக்கம் எதுவுமே கிடையாது. உடனே என்ன இந்த அஷ்டாங்க யோகத்தை அப்ளை பண்ணோடனே அப்படியே சித்தியாகி உட்காந்துடுறாரு பேசாத. அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துலேயும் எதுவும் அவரை ஒன்றும் பண்ணல. உணவு கட்டுப்பாடு, சாப்பிடவே இல்லை. இது மாதிரி ஜாதிகளுக்கு மூளையிலேருந்து மத நீர் ஒழுகுமா, அந்த மத நீரை சாப்பிட்டு அப்படியே இருந்து பழம். அவன் எவ்வளோ காலம் வேணாலும் சாப்பிடாம இருப்பாளாம். அதெல்லாம் ஒரு சித்தி. அதெல்லாம் அந்த யோகம் படித்தவர்கிறதுனால அவர் பாட்டுக்கு அதில் பண்ணுறார். 12,000 தடவை சொல்கிறார். நான் அந்த கண்ணீர் சிறுத்தாப்பா, சாரி 4000 இல்லை, 12,000 தடவை சொல்கிறார் அந்த கண்ணீர் சிறுத்தாம்பு பதிகத்தை. 11 பாசனத்தை 12,000 தரம் 48 நாள் ஆகுது அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு. 48 நாள் ஆன உடனே நம்மாழ்வார் பிரசன்னமாயிடுறார். ரொம்ப பாராட்டுறார். நீ இவ்வளவு தூரம் பண்ணது பெரிய விஷயம், இது எப்படி ஒன்றால் முடிஞ்ச இந்த யோகத்தை வச்சு நீ பண்ணதுனால நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்பார் நம்மாழ்வார். கேட்கும்போது நீங்கள் எழுதின அந்த திருவாய்மொழி 1000 பாடல்களும் வேணும், அதுக்கப்புறம் நீ அந்த திருவாய்மொழி 1000 பாடல்கள் வேணும், அது எனக்கு வேணும். அந்த 10 பாட்டை நான் கேட்டேன். ஸ்ரீரங்க கும்பகோணத்தை பற்றி இப்போ பாடின 10 பாட்டை உங்களோட சிஷியர்கள் யாத்திரைக்கு வந்து பாடினதை கேட்டேன் காட்டுமன்னார்குடியில். அதுலேருந்து உங்கள் 1000 பாடல்களும் வாங்கணும்னு எனக்கு ஆசை, அதனால் வந்து என்னோடனே தந்தோம்னு கொடுக்குறாரு. உடனே 1000 பாட்டையும் கொடுத்துறாரு. 1000 பாட்டை கொடுத்துட்டு இந்த 1000 பாட்டு போகாது, இன்னும் மற்ற ஆழ்வார்கள்லாம் இருக்கா, நான் மட்டும் இல்லை, நான் வந்து நம்ம ஆழ்வார் மட்டும்தானே, இன்னும் 12 ஆழ்வார்கள் இருக்கா, அவள் கொடுக்குற அதெல்லாம் இருக்குது, 11 ஆழ்வார்கள், அவளுடைய பாடல்கள்லாம் இருக்குது, அதையும் உனக்கு தரேன், அதையும் உனக்கு வேணுமான்னு கேட்பார். தாராளமாக கொடுங்கன்னு கையேந்து வர்றவர். 2 கையும் ஏந்தினோடனே அதையும் கொடுப்பார். கொடுத்துட்டு இதை வந்து நான் உனக்கு கொடுத்தது பெருசு இல்லை, இதை உலகத்தில் பரப்பணும், அது உன்னுடைய தொழில், அதை நீ செஞ்சுட்டு இதை நீ சரியாக பண்ணேன்னா நீ முக்திக்கு வந்து சேரலாம், என்கிட்ட வந்து சேரு, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிக்க போயிடுறாரு. இப்போ நாதமுனிகள் வந்து வெறுமை போனவருக்கு 4000 பாடல்கள் கையில் கிடச்சிருக்கு. 4000ன்னா அதில் திருவண்ணாமலை 108 சேரும். இந்த ராமானுஜன் நூற்றந்தாதின்னு அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ராமானுஜன் நூற்றந்தாதி பார்த்தீங்கன்னா ராமானுஜரை தான் பாராட்டிடும். அதை ராமானுஜரை தான் பாராட்டி, ராமானுஜரை மட்டுமே பாராட்டி கொண்டு போய் அவர்கிட்ட நான் திருவண்ணாமலை எழுதி கொடுத்தப்ப ஆரம்பத்தில் திருவண்ணாமலை ராமானுஜருக்கு எதிரி. ஆனால் அப்புறம் ராமானுஜரோட சீர்திருத்தங்கள்லாம் பார்த்து ஜனங்கள்லாம் நிறைய கோயிலுக்கு வந்து சேர்ந்தவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ ராமானுஜருக்கு சிஷியராக போகிறார். ராமானுஜர் வந்து நான் உனக்கு நீ எனக்கு சிஷியன் இல்லை, ஒன்றை ஆட்கொண்டவன் வந்து கூரத்தாழ்வார் தான், கூரேசன் தான், நீ கூரேசனுக்கு சிஷியனாரு அப்படின்றார். அப்போ கூரேசனுக்கு இவர் வந்து சிஷியனாகிறார். கூரத்தாழ்வாருக்கு ராமானுஜர் ஆச்சாரியர். அதனால் இப்போ திருவண்ணாமலையாருக்கு ராமானுஜர் வந்து பரமாச்சாரியார். அவர் அதை வந்து எல்லாம் நீ இது மாதிரி பண்ணணும், எல்லாத்தையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார்.
நாதமுனிகள். நாதமுனிகள்கிட்ட இருந்து நம்மாழ்வார் மறைஞ்சிடுறார். நாதமுனிகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எடுத்து ஏற்பாடு 4000 பாட்டுக்கு இது எடுத்து வரும்போது 108 பாட்டு குறையாது. அந்த 108 பாட்டை ராமானுஜன் எழுதினார் பாருங்க, 4000 ஆக்கணும். அதுக்காக ராமானுஜன் திருவரங்கத்தமிழர் எழுதினா ராமானுஜன் 100 பாட்டை 108 பாட்டை சேர்த்துக்கிறார். இதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு 4000 ஆக்கி 4000 பாடல்களை சேர்த்து ஒன்றா சேர்த்து முறையோட, அதாவது எந்தெந்த பாட்டு எங்கெங்கே வரணும் இவர்கிட்ட கண்ணா பின்னான்னு இருக்கு கலைஞ்சு எல்லாம். திருவாய்மொழியில் 4 பாட்டு இருக்குது, பெரிய திருமொழியிலேருந்து ஒரு 4 பாட்டு இருக்குது, திருப்பாவையிலேருந்து ஒரு 4 பாட்டு இருக்குது, திருமங்கை செய்த அந்த திருநெடுந்தாண்டகன் ஒன்று அதில் இருந்து ஒரே பாட்டு இருக்குது. இது மாதிரி கலந்து கலந்து இருக்குது. இதையெல்லாம் பொறுக்கி ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி, அது எவ்வளோ பெரிய அந்த அதுவே பெரிய விஷயங்க. அந்த எடிட் பண்ணி அதை வந்து கரெக்டாக கொண்டு எல்லாத்தையும் அதாவது சேர்த்து அந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறது இருக்க, அதுவே பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார் நாதமுனிகள். எல்லாம் பண்ணி 4000 சரி பண்ணி 4000 வந்துடுது. 4000 பாட்டு ஆகிடுது. 4000 பாட்டு அது பண்ண உடனே அதை வந்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றிடுறார். அரங்கேற்றினப்புறம் அவருக்கு என்னென்னா, இது இப்படியே போயிடும், இப்படியே விட்டோம்னா இப்படியே நம்ம சொல்கிறது வாயால் சொல்கிறது வந்து நிறையா இருக்காது. இதுக்கு கீதத்தை சேர்க்கணும், இசையை சேர்க்கணும். இசையில் ஒரு வல்லவர் இவர் வந்து நாதமுனிகளை ஒரு தடவை சோழராஜா மடக்கி, நீ இசையில் பெரிய ஆள்ன்றிய, உனக்கு என்ன எத்தனை இசை சொல்லு பார்க்கலாம், தேவகானம் எத்தனை சொல்லு பார்க்கலான்றார். 4000 சொல்லிட்டு 4000 தேவகானத்தையும் இசையச்சே காமிச்சார். அவருக்கு எதிர 4000 தேவகானத்தையும் பாடியும் அதுக்கான இசைகளை அமைச்சுமே காமிச்சார். காமிச்சோடனே ராஜா வந்து பாராட்டி பரிசெல்லாம் கொடுக்குறான். தேவையான நேரத்தில் கேளுக்கோ உதவி பண்ணுறேன்னார். அந்த ராஜாக்கள்லாம் உதவி பண்ணியிருக்கா. இவர் இந்த 4000 தேவி பிரபத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு அவரெல்லாம் உதவி பண்ணார். அப்படி அவர் இது பண்ணப்போ 4000 தேவி பிரபத்தை எல்லாருக்கும் சொல்கிறார். நாதமுனிகள் வந்து அவரோட அக்கா பிள்ளைகள் 2 பேர் இருந்தார். மேலகத்தாழ்வார் கீழகத்தாழ்வார்னு 2 பேர் அவள் அக்கா பிள்ளைகள். அவள் 2 பேரையும் ஏன்னா மற்ற வேலையெல்லாம் கூப்பிட்டு சொன்னா அவள் வருவாளோ வரமாட்டாளோ, எவ்வளோ தூரம் பண்ணுவாளோ, ஆரம்பம் தானே அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ். இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இப்போ நமக்கு அது வந்து பரவாயில்ல நல்லா தெரியுது. ஆனால் அப்போ வந்து வருமா வராதா, அது நடக்குமா நடக்காதான்றது இருந்தது. அதனால் தன்னுடைய அக்கா பசங்களையும் 2 பேரையும் மேலகத்தாழ்வான் கீழகத்தாழ்வான்னு 2 பேர் அவள் 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் இசையோடு இதை நான் ஆடணும், இந்த 4000 தேவி பிரபந்தத்துக்கு இசையோட நாட்டியமும் ஆடணும், நாட்டியமும் ஆடி இந்த ஊர்வலங்கள்லாம் சொல்லணும், அப்போ தான் எல்லா இடத்துலையும் பரவுன்றார். இப்பயும் பாருங்க, நீங்கள் இப்பயும் அந்த காலத்தில் நீங்கள் பாட்டை சினிமா பாட்டு இருக்கு பாருங்க, அந்த காலத்தில் நீங்கள் கேட்ட பாட்டு கர்நாடிக் சாங் கூட சரி, அந்த காலத்தில் நீங்கள் கேட்ட பாட்டு குறை ஒன்றுமில்லை. இப்போ மறுபடியும் ஒரு தடவை யாராவது போட்டாலும் கேட்க முடியாது இருக்கும். அதே அதை வந்து அப்படியே வார்த்தையாக சொன்னான்னு நீங்கள் குறை ஒன்றுமில்லை பறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு வாயால் வார்த்தையாக சொல்லியிருந்தான்னு நீங்கள் ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3வது தடவை நமக்கு வேறுபாடும். இசையும் நாட்டியமும் கூட சேர்ந்ததுன்னா எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த எத்தனையோ சினிமாக்களில் பாருங்க, விண்ணோடும் மிகிலோடும், அதான் பழைய சினிமா பாடல்கள்லாம் பாருங்க, அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இன்னும் இப்போ ஒரு தரம் போட்டால் கூட நீங்கள் கேட்பீங்க. ஆக இசை தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுறது. நீங்கள் அந்த பாட்டு வார்த்தைகளோட இசை இருந்தால் தான் சரியாகணும். இசையும் நாட்டியமும் இருந்ததுன்னா எல்லாரும் பாப்பா அடிக்கடி பரவணும், இது பெருசாக பரவணும், எல்லாருக்கும் போய் சேரணும்னா இசையை நாட்டிக்கிட்டு கொண்டு வரணுன்ற முடிவு பண்ணி கீழகத்தாழ்வாரையும் மேலகத்தாழ்வாரையும் கூப்பிட்டு அவளை வந்து இசைக்க சொல்கிறார். இசையோட பாட்டோட ஆட சொல்கிறார். அவரும் ஆடுறார். ஆடினோடனே அது பிரபந்தமாகுது. அதுதான் அரையர் சேவைன்னு இன்றைக்கி நடக்கிறது பாருங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை, அந்த அரையர்களுக்கு வந்து தனி மரியாதை உண்டு. ஸ்ரீரங்கம் பெருமாளோட மரியாதை உண்டு, மாலா மரியாதை இதெல்லாம் உண்டு. அந்த அரையர் சேவை இன்றைக்கி அந்த கீழகத்தாழ்வார் மேலகத்தாழ்வார் அவள் வழியில் வந்தவா தான் அந்த அரையர் சேவை பண்ணிட்டு இருக்கான். அவள் பரம்பரை தான், அந்த பரம்பரையில் வந்தவா. இன்றைக்கும் அந்த அரையர் சேவை அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வைகுண்டத்துக்கு முன்னாடி 40 பகல் 10ன்னு நடக்குவாங்க. முன்னாடி 40 பின்னாடி பகல் 10 நடக்கும். அந்த அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ தெரியும் உங்களுக்கு அது என்னென்னு. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் 4000 பாட்டையும் ஆடி இசையோடு ஆடி அதை பாடுவாள் அந்த இதில். அது வந்து அப்போ நாதமுனிகள் ஆரம்பித்தது தான். நாதமுனிகள் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய அந்த 4000 பரப்பத்துக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அப்படியெல்லாம் பண்ணியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை யமுனை துறைவன் அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை வந்து ஈஸ்வரமுனிகள். ஈஸ்வரமுனிகள்னு அவரோட பிள்ளை. அவரோட அப்பா பேர் ஈஸ்வரமுனிகள், ஞாபகம் வச்சுக்கோ. இவரோட நாதமுனியோட அப்பா பேர் ஈஸ்வரமுனிகள். அப்பா பேரை பிள்ளைக்கு வைக்கிறதுன்றது எப்பயுமே அந்த தாத்தா பேரனுக்குன்னு அது மாதிரி. அதே மாதிரி அவரோட பிள்ளைக்கு ஈஸ்வரமுனிகள் பேர் வச்சிருந்தார். அவரோட பிள்ளை யமுனை துறைவன் இருந்தார். அவர் தான் பிற்காலத்தில் ஆள வந்தார்னாரு.
அவரை அவர்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு இவர்கிட்ட எல்லாம் சொல்ற. இவருக்கு நிறைய இந்த அஷ்டாங்க யோகம் படித்தவர். இவருக்கு வந்து குருவாலப்பர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சிஷ்யன் இருந்தார். அந்த குருவாலப்பர்கிட்ட தான் நாதமுனிகள் வந்து அஷ்டாங்க யோகத்தை சொல்லி கொடுத்தார். குருவாலப்பர்கிட்ட இருந்து நான் ஆளவந்தார் கற்றுக்கிறாரு. அப்புறம் பிற்காலத்து தேடிட்டு போய் அந்த ஊருக்கு கூட நான் போயிட்டு வந்தேன். நான் ரங்கநாதன் வந்தாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த இடத்த. கடைசி காலத்தில் இப்படி இருந்து வாழ்ந்துட்டு நாதமுனிகள் கடைசியில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் சொக்கப்பள்ளம்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு ஊர். நான் கூட போயிட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போனால் அந்த ஊரில் ஒரு சின்ன கோவில் இருக்குது, ஒரு பெருமாள் விக்கிரகம் இருக்குது. இவர் இருக்கார். ஒன்றும் அவ்வளோ சரியாக பராமரிக்கல, ஏதோ இருக்குது கோவிலில், அவ்வளோதான். கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே பெருமாளை வச்சு பண்ணுறா. இல்லைன்னா நாதமுனிகள் வந்து நாதமுனியோட பிருந்தாவனம் எப்படி இருக்கணும், அந்த நாதமுனியோட பிருந்தாவனத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இல்லவே இல்லை. ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது நான் போனப்போ. இப்போ எதாவது பண்ணியிருக்காளன்னு தெரியல. அதான் அது மாதிரி கடைசியில் அவர் ஜீவசமாதி ஆகிடுறார் நாதமுனிகள். நாதமுனியோட கதை இந்த அளவில் இருக்குது. இன்னும் நிறையா சொல்லலாம். அதை நான் சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா ஆகும். அவர் வந்து எப்படி அந்த அரையர் சேவையை எப்படி ஸ்ரீரங்கத்தில் கொண்டு சேர்த்தாருன்றதெல்லாம் பெரிய கதை. அதான் அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு நாள் எப்பயாவது வேறு மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது சொல்கிறேன். இன்றைக்கி இதோட நாதமுனிகள் ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நாளையிலேருந்து திருப்பாவையை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ராமானுஜர் இல்லைன்னா வைஷ்ணவம் இல்லை, நாதமுனிகள் இல்லைன்னா 4000 திவ்ய பிரபந்தம் இல்லை. 4000 திவ்ய பிரபந்தம் இல்லைன்னா இன்னைக்கு வைஷ்ணவம் வந்து ராமானுஜருக்கு ஏற்றி வச்ச வைஷ்ணவத்தை இன்னைக்கு அப்படியே க்ஷீணிச்சு போயிருக்கும், ஒன்றும் இல்லாத போயிருக்கும். வைஷ்ணவமே இருக்காது. வைஷ்ணவம் யாரோ 2 பிராமின் ஐயங்காருக்கு நடுவில், ஒரு 10 பேருக்கு நடுவில் யாரோ எங்கேயோ ஒரு ஐயங்கார் நாம் போட்டிருப்பார், அவர் வைஷ்ணவராக இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி பிராமணர்கள் அல்லாத சமூகத்திலையும், இன்னும் கேட்டால் இன்னும் கீழே பிற்படுத்தப்பட்டவர்களையும் ரொம்ப கீழே இருக்கிறவங்களையும், அவங்களெல்லாம் மீனவர்கள், பள்ளர்கள் போல பறையர்கள், இது மாதிரி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் ராமானுஜர் கொண்டு போய் வைஷ்ணவத்தை சேர்த்தார். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சமாசனம் பண்ணி விட்டு அவங்களெல்லாம் வைஷ்ணவ ஆக்கினது ராமானுஜர் தான். ராமானுஜர் பண்ணி அதை பரப்பினார். ஆனால் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இவர் கொண்டு வரலன்னா இன்னைக்கும் கோயில்களில் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் சேவை நடக்குது. சாத்தம்புர பாசனங்கள் சொல்றாளே, பெருமாளுக்கு ஆராதனை ஆன உடனே சொல்றாளே, 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து சில பாடல்களை பொறுக்கி தான் சொல்றேன். அத்தனை பாட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற பாட்டு தான். அதுல இருந்து கொஞ்சத்தை பொறுக்கி எடுத்து எல்லாத்தையும் சொல்றேன், அவ்வளவுதான். அதை கொண்டதும் இவர் தான், நம்மாழ்வார் தான் கொண்டு தர. இது நாதமுனிகள் தான் அந்த சாத்துமுறை பாசனங்கள்னு சிலதை வச்சு அதை சொல்லலான்றதை கொண்டது அவர் தான். ராமானுஜர் கொண்டு தர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் எல்லா கோயிலையும். ஆக இது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. வைஷ்ணவம் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறதுன்னா அதுக்கு வந்து நாதமுனிகள் பெரிய காரணம். தேங்க்யூ.